உலக அளவுல ஃபேக் இன்ஃபர்மேஷன்ஸ் அதிகமா வெளியாகிற நாடுகள் பட்டியல்ல இந்தியா முதலிடத்தை பிடிச்சிருக்கு. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட் 2024ல இது சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை என்ன விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த ஃபேக் இன்ஃபர்மேஷன்ஸால இன்னும் 2 வருஷங்கள்ல மிகப்பெரிய ஆபத்துகள்லாம் வரும் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதாவது போர்களை காட்டிலும் இயற்கை பேரிடர்களை காட்டிலும் இது மிகப்பெரிய ஆபத்துகளை ஏற்படும் எச்சரிச்சிருக்காங்க. டாப் 5ல இருக்கக்கூடிய ஃபேக் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். அயோத்தியில ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருந்த சமயத்துல உலகின் மிக உயரமான கட்டிடமான புர்ஜ் கலீஃபாவில் ராமரோட உருவம் ஜொலிக்க வைக்கப்பட்டது மாதிரியான படங்கள் வெளியாகி வைரலாச்சு. அது ஃபேக். நடிகை ராஷ்மிகா மந்தனாவோட டீப் ஃபேக் வீடியோ வெளியாகி வைரலாகி இருந்துச்சு. அது ஃபேக் வீடியோ. ஐ ஹாவ் சடன்லி ஸ்டார்டட் லவ்விங் பீச்சஸ் அப்படின்னு குறிப்பிட்டு இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி கடற்கரையில் உலாவர மாதிரியான ட்வீட் ஸ்கிரீன்ஷாட் வெளியாகி வைரலாகி இருந்துச்சு. அதுவும் ஃபேக். லாஸ்ட் இயர் ஐசிசி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில இந்தியாவை வீழ்த்தி ஆஸ்திரேலியா ஜெயிச்சப்போ பார்வையாளர்கள் அனுமன் சாலிசா மந்திரத்தை கோஷமிட்டதா வெளியான வீடியோ ஃபேக் வீடியோ. மணிப்பூர்ல மேத்தி இனத்தை சேர்ந்த ஒரு பெண் குக்கி இனத்தை சேர்ந்தவங்களால பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதா ஒரு ஃபேக் நியூஸ் பரவுச்சு. ஆனா அந்த பெண் டெல்லியை சேர்ந்த பெண் அப்படின்னும் அவங்க பேரண்ட்ஸால கொல்லப்பட்டாங்க அப்படிங்கறதும் பின்னால கண்டறியப்பட்டுச்சு. ஆனா இந்த ஃபேக் நியூஸ் விளைவாதான் மணிப்பூர்ல மேத்தி இனத்தை சேர்ந்த ஆண்கள் 2 குக்கி இனத்தை சேர்ந்த பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமா அழைச்சிட்டு போன சம்பவம் நடந்திருக்கு. பீவேர் ஆஃப் சச் ஃபேக் நியூஸ்.